ஹாய் மேம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து 3.3 கேஜி 10 டேஸ்ல கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பிஃபோர் பிரெக்னன்சி நான் வந்து ஒரு 60, 59 ரேஞ்ச்லயே தான் இருந்தேன். ஆஃப்டர் பிரெக்னன்சி எனக்கு வந்து அப்படியே வெயிட் போட்டுருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 22 வரைக்கும் நான் கூடிட்டேன். ஆக்சுவலா ஆமா கரெக்ட்டா. சொல்லப்போனா எனக்கு 84, 85 அந்த ரேஞ்ச்லயே தான் இருந்தேன். அதுக்கு கீழ என்னால குறைக்கவே முடியல. நான் ஏதோ பண்ணி பார்த்தேன். எக்சர்சைஸ் பண்ணேன், டயட் இருந்தேன், ஜிம் போனேன். எதுலயுமே என்னால நான் எதிர்பார்த்த வெயிட் அந்த 79 அது கூட எனக்கு தொடவே தொடாது. 81 வரைக்கும் வரும். அதுக்கு மேல என்னால கம்மி பண்ணவே முடியாது. இது எனக்கு 79 வந்ததே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஜஸ்ட் 10 டேஸ்ல. ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ மேம். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு மேம். கண்டிப்பா 10 டேஸ்ல 3 கேஜி குறைச்சிருக்கேன் அப்படின்னா என்னால பேலன்ஸ் இருக்கிற டயட் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி என்னால் கண்டிப்பாக குறைச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இருந்துமே என்னால் இந்த 10 டேஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் கிட்ட வந்து என்னால் ஒர்க் அவுட் செக்ஷன் அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு வந்து 2 இயர் கிட்ட இருக்கா. அவளை வச்சுட்டு என்னால் பண்ணுறது சொல்லும் போது கொஞ்சம் அந்த கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தும் பண்ணி 10 டேஸ்ல எனக்கு 3 கேஜி சொல்லும் போதே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.